இன்றைக்கி நம்ம என்ன டீம் ஐபிஎல்லில் பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். இந்த வாட்டி ஹார்திக் பாண்டியா வந்து ட்ரேட் ஆகி மும்பைக்கு போயிட்டார். அதனால் நம்மளுக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து புதிய கேப்டனாக வந்து நம்ம சுப்மான் கில், பிரின்ஸ் கில் தான் இந்த வாட்டி கேப்டன் பண்ண போகிறாரு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் இந்த வாட்டி ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்து எப்படி கேப்டன் பண்ண போகிறாருன்னு தெரில. ஃபஸ்ட்டு டைம் ஐபிஎல்லில் கேப்டன் பண்ண போகிறாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குது ஐபிஎல்லில் விளாண்டு. ஆனால் கேப்டன்ஷிப்புன்னு வரும்போது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். போன வாட்டி ஆரஞ்சு கேப் ஹோல்டர் வேறு சுப்மான் கில் தான். சுப்மான் கில்க்கு வந்து இந்த வாட்டி ரொம்ப பொறுப்பு அதிகம். பேட்டிங்கும் ஆடணும், கேப்டன்சியும் பண்ணணும். அவர் எப்படி கேப்டன் பண்ண போகிறாருன்னு தெரில. மற்றபடி வந்து குஜராத் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போன வாட்டி இன்ஜுரியில் இருந்த கேன் வில்லியம்சன் இந்த வாட்டி பேக் வந்துடுவார். ஆனால் ரஷீத் கானுக்கு வந்து இன்னும் இன்ஜுரியாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ரஷீத் கானு. அவர் இன்னும் ஸ்குவாடில் இருப்பாரா இல்லை ஸ்குவாடில் இருக்க மாட்டாரான்னு எந்த அப்டேட்டும் வரல. மேக்ஸிமம் ரஷீத் கான் விளையாடுவாருன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அவரை பற்றி ஃபுல் அப்டேட் வரவே இல்லை ரஷீத் கானை. ஆனால் கேன் வில்லியம்சன் கண்டிப்பாக இந்த வாட்டி சீசன் ஃபுல்லாக விளையாடுவார். கேன் வில்லியம்சன் அவங்களுக்கு பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இருக்கார், சுப்மான் கில், மேத்யூ வேட் வந்து ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் விளையாட மாட்டாராம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஷீல்டு கேம் ஃபைனல் இருக்கிறதுனால ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் வரமாட்டாராம். இருந்தாலும் மேத்யூ வேடை வந்து அவங்க 11ல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபாரின் இம்பேக்ட் பிளேயர்ஸே நிறையா இருக்காங்க. அதனால் மேத்யூ வேட் வராதனால அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அப்புறமேட்டு வித்திமான் சாகா இருக்கார். அப்புறம் முக்கியமான பேட்டர் வந்து யாருன்னா அந்த ராபின் பென்சி. அவர் வந்து ஜார்க்கண்ட் பிளேயரு. அவர் தான் எல்லாம் வந்து வாட்ச் அவுட்டுங்கிறாங்க இந்த வாட்டி ஐபிஎல்லில். அவருக்கு தான் இந்த வாட்டி மெயின் ஐபிஎல் வந்து மெயினாக எல்லோரும் பார்ப்பாங்க, அந்த ராபின் பென்சியை. அவர் தான் மெயினான இம்பேக்ட் பிளேயராக இருப்பார் இந்த வாட்டி நினைக்கிறேன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸில் ரொம்ப நல்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சௌரவ் கங்குலி கூட அவர் சொல்லியிருந்தார், அவர் வந்து ஒரு தோனி மாதிரி இருக்காருன்ட்டு. கீப்பிங்லேயும் பேட்டிங்காக அவர் சௌரவ் கங்குலி சொல்கிறாருன்னா அவர் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் இந்தியாவுக்கு அவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த ராபின் பென்சியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்புறம் கெயின் வில்லியம்சன் பேட்டர். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஆல்ரவுண்டர் வந்து மெயின் பேட்டர் வந்து அப்புறம் சாய் சுதர்ஷன் இருக்கார். அவர் சொல்ல மறந்துட்டேன். சாய் சுதர்ஷனும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். சாய் சுதர்ஷன் போன வாட்டி ஃபைனல்லே 98 அடித்து மேட்சை திருப்பினார் சென்னைக்கு எகென்ஸ்டாக. ஆனால் மறுபடியும் வந்து சென்னை அடிச்சிட்டாங்க. ஆனால் சாய் சுதர்ஷன் ஒரு மெயின் பேட்டராக இருப்பார் அவங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு. சாய் சுதர்ஷனும் சுப்மான் கில்லும் தான் மெயினான பேட்ஸ்மேன் குஜராத்துக்கு பார்க்கும்போது. அடுத்தது ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா மெயினான ஆல்ரவுண்டர் வந்து அவங்களுக்கு ஹார்திக் பாண்டியா மிஸ்ஸுங்கிறதுனால அவங்க வாட்டி இந்த வாட்டி ஆப்ஷனில் போய் ஷாருக் கான் எடுத்திருந்தாங்க. ஷாருக் கானும் வந்து ஒரு நல்ல தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர் தான். அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தார். இந்த வாட்டி ஆப்ஷனுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளாட்றாரு. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஆனால் ஹார்திக் பாண்டியா மாதிரி பவுலிங் போட மாட்டார். ஹார்திக் பாண்டியா மாதிரி கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார் ஷாருக் கானுக்கு வந்து அந்த பேட்டிங் எபிலிட்டினா இருக்குது. கண்டிப்பாக ஷாருக் கான் வந்து ஹார்திக் பாண்டியா மாதிரி பேட்டிங் ஆடுவார். ஆனால் பவுலிங்னு வரும்போது ஹார்திக் பாண்டியா வந்து ஈக்குவல் பண்ணுவாரா என்னன்னு தெரியாது. பவுலிங்னா அவர் வந்து ஆஃப் ஸ்பின் தான் போடுவார். டிஎன்பிஎல்லில் வந்து நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் ஐபிஎல்லில் இன்னி வரையும் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்ததில்லை. அதனால் இந்த வாட்டி ஷாருக் கான் வந்து குஜராத்துக்கு வந்து நல்லா ஹார்திக் பாண்டியா இடத்த ஃபில் பண்ணணும்னா அவர் நல்லா பேட்டிங் ஆடணும். பேட்டிங் ஆடினா மட்டும்தான் ஹார்திக் பாண்டியா இடத்த வந்து ஃபில் பண்ண முடியும் ஷாருக் கான் வந்து பேட்டிங் நல்லா ஆடணும். அதே மாதிரி வந்து பவுலிங்கும் நல்லா ஆஃப் ஸ்பின்னை. ஆனால் ஷாருக் கானுக்கு வந்து இந்த வாட்டி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது குஜராத் டைட்டன்ஸில். அப்புறமேட்டு வந்து ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரும் போன வாட்டி நல்லா இம்பேக்ட் பிளேயராக தான் அவர் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் போன வருஷத்தில் இந்த வாட்டி அவர் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில விஜய் சங்கர். ஏன்னா ஹார்திக் பாண்டியா இல்லை. அந்த இடத்துல வந்து விஜய் சங்கரை பவுலிங் போட வைப்பாங்களா இல்லை ஷாருக் கானை பவுலிங் போட வைப்பாங்களான்னு தெரில. ஹார்திக் பாண்டியா இல்லாதது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அதுக்கு பதிலாக தான் ஷாருக் கானை எடுத்திருக்காங்க. அந்த இடத்த வந்து ஷாருக் கானும் விஜய் சங்கரும் வந்து ஃபில் பண்ணணும், பவுலிங் போட்டே ஆகணும். ஏன்னா மற்றபடி வந்து அவங்களுக்கு பவுலிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினான பவுலர் வந்து கிடையாது. இந்த வாட்டி மெயினான பவுலர் யார் குஜராத் டைட்டன்ஸ்னால் முகமது ஷமி. அவரும் ஆப்ரேஷனில் போயிட்டார். அவரும் இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக விளாட மாட்டாராம். அதனால் ரொம்ப கஷ்டம் இந்த வாட்டி குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஷமி
கிடையாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சுப்மன் கில் வந்து புதிய கேப்டன், அவருக்கே இவ்வளோ பிரச்சனை வருது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன், அந்த ஆஸ்திரேலியன் பேசர் ஜான்சன் இருக்கார். அப்புறமேட்டு வந்து மோகித் சர்மா போன வாட்டி கலக்குனாரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு, அவர் இருக்கார். கார்த்திக் தியாகி இருக்கார் ஃபாஸ்ட் பவுலர். இவ்வளோதான் அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலராக இருக்காங்க. அடுத்தது வந்து உமேஷ் யாதவ் ஒருத்தர் இருக்கார் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து இந்த சீரியஸ் விளையாடுவாரா, ஐபிஎல் சீசன் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு இன்னும் எந்த அப்டேட்டும் வரல ரஷீத் கானை பற்றி. அதனால் ரஷீத் கானையும் நம்ம வந்து ஹோல்டில் தான் வைக்கணும் குஜராத்துக்கு. அதே வந்து அப்புறம் ஷாய் கிஷோருக்கு வந்து இந்த வாட்டி நல்ல சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ரஷீத் கான் விளாட்லன்னா ஷாய் கிஷோரை கண்டிப்பாக 11ல் விளையாட வைப்பாங்க. கண்டிப்பாக ஷாய் கிஷோருக்கு இந்த வாட்டி நிறையா சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ரஷீத் கானுக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால ஷாய் கிஷோர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் நல்லா பவுலிங் போடுவார் ஷாய் கிஷோர். அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஷாய் கிஷோர் கண்டிப்பாக இந்த வாட்டி குஜராத் டைட்டன்ஸ்க்கு நிறையா விளையாட சான்ஸ் இருக்குது ஷாய் கிஷோருக்கு. அடுத்தது வந்து நூர் அகமது, அவர் போன வாட்டி நல்லா லெக் ஸ்பின் போட்டார் ஆர்த்தோடாக்ஸில். இந்த லெக் ஸ்பின் போடுவாங்கள்ல, சைனாமேன் லெக் ஸ்பின், அவர் நல்லா போட்டார். அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரஷீத் கானுக்கு பதிலாக நூர் அகமதும் விளையாட சான்ஸ் இருக்குது, சாய் கிஷோரும் விளையாட சான்ஸ் இருக்குது. அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் அயர்லாந்து பேசர் இருக்கார் ஜோஷன் லிட்டில், அவரும் நல்ல பவுலர் தான் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அவரும் நல்லா பவுலிங் போடுவார். பார்ப்போம் இந்த வாட்டி குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி உள்ளே வர போகிறாங்க, பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். குஜராத் டைட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ் வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அந்த டீமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் வந்து ஐபிஎல் கப் எடுக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.